காக்கக்கூடியவர்களாகவும் உண்மையான சமாதானத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் விளங்குவது. இத்தகைய சீடத்துவ வாழ்வுக்கு இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்துவையும் அவரது நற்செய்தியையும் நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமாடி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஒரு நாளாய் இன்று ஒரு அறக்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் ஒரு அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை வெளியே வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிபிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் வரை கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த எரோமியா இறைவாக்கினர் அரசுகளுக்கும் மக்களுக்கும் ஆலயத்திற்கும் எதிராக பேசினார். அதனால் பல இன்னல்களுக்கு உள்ளானார். மக்கள் அவரை கொல்ல முயன்றனர். இருப்பினும் அவர் எதற்கும் அஞ்சவில்லை. ஏனெனில் அவர் இறைவாக்கு வைக்கும்படி அழைத்த கடவுளின் அவரிடம் உடனிருந்தார். நமது இறைவாக்குப்படி கடவுளது பணியென்றால் எவராலும் அதை அழைக்க முடியாது. மாறாக அது நமது சொந்த பணி என்றால் அதை சிதைந்து போவது உறுதி என்ற மன உறுதியோடு முதல் வாசகத்திற்கு செல்லுவோம். முதல் வாசகம். நாளுக்கு வழக்கு காரணமாக இருக்கும்படி என திறனை இறைவாக்கினர் எரோமியாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 38 இறை திருவசனங்கள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 10 முடிய. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகின்றார். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகின்றானே அன்றி நலனை தேடவில்லை. இரண்டாம் வாசகம் முறை மன உறுதியுடன் கிறிஸ்துவ வாழ்க்கையை நடத்தும்படி தூண்டுகிற பகுதி இன்றைய வாசகமாக அமைந்துள்ளது. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு போராட்டமாகவும் ஓட்டப்பந்தயமாகவும் வர்ணிக்காது. விசுவாச வாழ்க்கைக்கு முன்னோடிகளாக ஆபிரகாம், ஆபேல், ஏனோக், நோவா, மோசே, தாவீது முதலிய பல பெரியவர்களை சுட்டி காட்டுகிறது. அனைவருக்கும் மேலாக கிறிஸ்துவை விசுவாச வாழ்க்கைக்கு தலை சிறந்த முன்னோடி என்கிறது எரோமியாவின் திருமலை. எனவே கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி நமது சீடத்துவ வாழ்க்கை வாழ வரவேண்டி இவ்வாசகத்திற்கு செல்கின்றோம். இரண்டாம் வாசகம். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயர்
இறை வார்த்தைகள் 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நமக்கு சூழ்ந்து நிற்க எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். கேட்க தெரியாது அப்படியே பிரிவு 12 அருள்வாக்கு 49 53 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாய் இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்து இந்த இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், புதுக்காலத்தினுடைய 20ஆம் ஞாயிறு அகில உலகம் ஒன்று கூடி உயிர்த்த ஆண்டவரின் மகிழ்ச்சியில கொண்டாடி அவர் விட்டு சென்ற இறை வாக்கை மீண்டும் மீண்டுமாய் உள்வாங்கி ஜீரணித்து அதை சக்தியாக்கி இவ்வுலகில் வாழ்வை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகின்ற நாள்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. அருமையான வாசகங்கள் ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. கடினமான பகுதிகளும் இன்றைய வாசகங்களில் இருப்பதை நாம் காண்கிறோம். நமது இறை வார்த்தையின் தியானமாக நற்செய்தியிலிருந்து ஆரம்பித்தால் அப்படித்தான் ஆரம்பமாகிறது. இயேசு தம் சீடரை நோக்கி கூறுகிறார், மண்ணுலகில் தீ மூட்ட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று மிக ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறார். கான்ட்ரவர்சியலாக இருக்கக்கூடிய ஓன்று தோன்றுகிறது, எதிர்மறையான கருத்து போல தோன்றுகிறது. மண்ணுலகில் தீ மூட்ட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். தீ யாருக்கு பிடிக்கும்? தீ தேவைப்படும், தீ அவசியம். தீ இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. ஆனால் தீயை யாராவது அன்பு செய்கிறார்களா? அன்பு செய்வோமா? அன்பு செய்ய மாட்டோம். அது சுற்றம், எரிச்சலும், சாம்பலாய்வு, பஸ்பமாய்க்கிறது. தீயை யாருக்கும் பிடிக்காது. ஆனால் தீ இல்லாத வாழ்க்கையே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன். தீ இல்லைன்னா இங்கே நம்ம லைஃப் கிடையாது. தீ இல்லைன்னா நான் பேச முடியாது. தீ இல்லைன்னா நீங்கள் கேட்கிறது உங்களுக்கு கேட்காது, பார்க்கிறது பார்க்க முடியாது, உணர்கிறது உணர முடியாது. பல வகையான தீ இருப்பதே அறிவோம். தீ பிடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? வீட்டில் தீ பிடிச்சா எப்படி இருக்கும்? காரில் தீ பிடிச்சா எப்படி இருக்கும்? பைக்கில் தீ பிடிச்சா எப்படி இருக்கும்? தீ பிடிச்சா எரிஞ்சு சாம்பலாக யாருக்கும் பிடிக்காது. அந்த வார்த்தைகளே
அப்படி இருக்கிற பொழுது இயேசு ஏன் இந்த சொற்றொடரை பின்பற்றுகிறார்? இந்த அடையாளத்தை சொல்லி நம்மை அழைக்கிறார், சிந்திக்க அழைக்கிறார். மண்ணுலையில் தீ மூட்டவே வந்து எந்த தீ? அவருடைய தீ எல்லாம் அழியாத தீ, அழிந்து போகிற சாம்பலாக போகின்ற தீ அல்ல. எந்த தீ? அன்பு தீதான். அன்புதான் பற்றி எரிகிறது. அந்த அன்பு பற்றி எரிய 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 இந்த உலகம் வாழும். ஒவ்வொரு மனிதனும் வாழ்வார், ஒவ்வொரு மனுஷியும் வாழ்வார். புகழ்வது தருவே. ஏனெனில் உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி வரையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது கொண்டு சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. கடவுளை தந்தை அழைத்து நமக்கு கற்பித்தார். எனவே அப்பா தந்தாய் என்று அழைத்து உரிமையோடு நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். நம்ம பக்கத்தில் நிறைய பேர் பர்த்டே கொண்டாடுறாங்க. யார் வந்துட்டீங்களா? வந்தால் முன்னாடி வா. பிறந்த நாள் கொண்டாடுறவங்களாம் முன்னாடி வாங்க. 3-4 பேர் வசதி. வா முன்னாடி வா. ஓ இந்தியா தெரியாது. சரி, பிள்ளைகளுக்கெல்லாம் நமது ஆசை, வாழ்த்துக்கள், நல்ல எதிர்காலம், பாராட்டுக்கள். ஹாப்பி தந்தை மகன் தூய ஆவியார்களை ஆசீர்வதிப்பாராக.